ரிஷி ப்ரோ. யாரு ப்ரோ? ஆயுஷ், நான் தான். நீயும் வந்துட்டியா? ஏதாவது சொல்லு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது சொல்லு. ஆரம்பி. நீங்க என்ன பேசுறீங்க ரிஷி ப்ரோ? நான் உங்களை வீட்டுக்கு கூட்டு போதான் வந்தேன். எல்லாரும் வரிடா இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அதான் நான் வந்தேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க நம்ம போலாம். வாங்க. உட்கார்றா ப்ளீஸ். உனக்கு தெரியுமா, லக்ஷ்மிய நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனாலதான் அவ போயிட்டாடா. அவ ஏன் விட்டுட்டு போனான்னு தெரியாது. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுவும் எனக்கு தெரியாது. நான் இப்பவும் சொல்றேன், நான் இப்படிலாம் பண்ணுவேனாடா? இத நான் செஞ்சேனா? இந்த லெவலுக்கு நான் கீழே இறங்கிட்டேனா? ப்ரோ, நீங்க போதையில இருக்கீங்க. அதனாலதான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க இப்படி பண்ணவே மாட்டீங்க. சீரியஸ்லி. பட் அதே நேரம் மலிஷ்கா எதுக்காக போய் சொல்ல போறா? அவ ஒரு பொண்ணு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவ போய் சொல்ல மாட்டா. பட் லக்ஷ்மிக்கு போய் சொல்லவே தெரியாதுடா. அவ இன்ஃபேக்ட் என்னையும் மலிஷ்காவையும் அன்னைக்கு ராத்திரி ஒரே பெட்ல இருந்ததை பார்த்திருக்காடா. நான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஃபெலோ. இல்ல ப்ரோ, ரொம்ப கெட்டவன் ஆயிட்டேன்டா. இல்ல ரிஷி ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. சொல்றேன்ல, இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ப்ரோ என்ன பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க கெட்டவன்லாம் கிடையாது. ரிஷி ப்ரோ, நான் சொல்றதை கேளுங்க. லைஃப்ல அப் அண்ட் டவுன் வரும், உலகமே மாறும். ஆனா நீங்க மாற மாட்டீங்க. எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க எதுவும் பண்ணல ரிஷி ப்ரோ. நீங்க தப்பு பண்ணல, பண்ண மாட்டீங்க. ஆமா, நீங்க எதுவும் பண்ணல. ரியலி? ஆமா ரிஷி ப்ரோ. நான் எதுவும் பண்ணலையா? எல்லாத்தையும் நான் தான் பண்ண ஆயுஷ். லக்ஷ்மிக்கு துரோகம் பண்ணது யாரு? நான் தான் பண்ண. மலிஷ்காவோட மானம் அதை செதைச்சது யாரா? நான் தான். மாமா ஹர்ட் பண்ணது யாரு? அவங்க கர்ப்பத்தை உடைச்சது யாரு? நான் தானே. ஆனா நான் நிஜமா எதுவும் பண்ணல ஆயுஷ். பண்டிதரே, பையனை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அவங்க குடும்பத்தை பத்தி. டெல். என்னன்னு சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் அது குறைவாதான் இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு. ஆனா பையன் அப்பாவோட பணத்தை தொடவே மாட்டான். சொந்தமா பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கான். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல செட்டில் ஆகலாம். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான். கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கணுமா. பொண்ணு ஏழை வீடா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான். வாவ், என்ன கலாச்சாரம். ஆமா, நீங்க சாப்பிடலாமே. இருக்கட்டும். சரி விடுங்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துறேன். ஆனா எப்படியாவது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நீங்க இப்போ பொண்ணு வர சொல்லுங்க. பாணி, நேஹா. ப்ரோ, நாம இத வீட்ல உட்கார்ந்து பேசுவோமா? 2 பேரும் அங்க உட்கார்ந்து நிதானமா பேசலாம். ஓகே, வாங்க போலாம். வாங்க. உட்கார்றா. பாத்து ப்ரோ. உனக்கு தெரியுமா, மாமி என்ன அரைஞ்சிட்டாங்க. வாட்? மாமா அரைஞ்சிட்டாங்க. மாமிய கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க. எங்க வலிக்குதுடா. அதோட லக்ஷ்மி என்ன மோசமா திட்டுனா. அவ சொன்ன வார்த்தைலாம்
என்ன இங்க குத்துச்சுடா. என் மனச லக்ஷ்மி சொன்ன வார்த்தை குத்திடுச்சுடா. அதெல்லாம் நான் எப்படி சரி பண்றது? நான் யார்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல, ஆனா எனக்கு வலிக்குது ஆயுஷ். யார்கிட்ட சொல்றது? நீ எப்பவும் எனக்கு எனக்கு துணையா இருப்பல்ல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட மருந்து இருக்காடா? உன்கிட்ட ஏதாவது இருக்காடா? ரிஷி ப்ரோ, கம் ஆன் மேன், எல்லாம் சரியாயிடும். ஐ ப்ராமிஸ் யூ. ரிஷி ப்ரோ, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க தைரியமா செயல்படணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தைரியமா செயல்படுங்க, எல்லாம் சரியாயிடும். ஐ ஸ்வேர், எல்லாம் சரியாயிடும். Trust me. எப்படி எப்படி சரியாகும்டா? இதெல்லாம் எப்படி சரியாகும்னு சொல்லு. சொல்றது ஈஸி ஆயுஷான, எதுவுமே சரியாகாது. எப்படி சரியாகும் நீ சொல்லு. ப்ரோ, அது நீங்க இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க ரிஷி ப்ரோ. முதல்ல அந்த பாட்டில கொடுங்க, சைடுல வைங்க. நீங்க எழுந்துருங்க, என் கூட வாங்க. வா வா, கம் கம். பாருங்க, இவதான் என்னோட பொண்ணு நேஹா. நேஹா, டூ வாட்? வந்திருக்கிறவருக்கு வணக்கம் டூ. வணக்கம் பண்டிதரே. சந்தோஷமா இருக்கணுமா? அக்கா, ஷாலு, நேஹா ரெடி ஆகவே இல்ல. அப்படி இப்படின்னு சமாளிச்சு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா ஏனே தெரியல. ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் அருமையா இருக்கும். அப்படியா? அதிகமா படிக்கலன்னாலும் பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கலாச்சாரம் தெரிஞ்ச அழகான பொண்ணா இருந்தா போதுங்கிறான். பண்டிதரே, நான் நல்லாவே படிச்சிருக்கேன். If you want, I can show you my degree. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறா? பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி. அதோட பாக்குறதுக்கும் எப்படி இருக்கா? அத நீங்களே சீன் பண்ணிட்டீங்க. பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸமா இருக்கால? ஆமா, எனக்கும் சம்மதம் தான். இந்த வரணையை நாம முடிச்சிடலாம். அப்படியா? அப்போ சீக்கிரம் கல்யாணத்துக்கான முகூர்த்தத்தை பாருங்க. ஹலோ ஹலோ பண்டிதரே, முதல்ல உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. முதல்ல கையத்துக்கு மேல வைங்க. மனுஷாவோட அப்பா தானே நீங்க? 2 மணிக்கு டிவில கூட வருவீங்களே. நீங்க ஜாதகம் பாக்குறீங்க, நான் ஜாதகம் பார்த்துட்டே வந்துட்டேன். இப்ப நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கீங்களே, அவ என்னோட பொண்டாட்டி. யார் இவன்? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் வேலை இல்லாம தெருவுல சுத்திட்டு இருக்கிற ரவுடி. வாய்க்கு வந்ததை வளரிட்டு இருக்கான். ஏ பலு, முதல்ல இங்க இருந்து போ. என்ன மாமியார் சித்திய தட்டு நிறைய ஸ்வீட்டை நீ சாப்பிட்டுட்டு காரத்தை மட்டும் என்கிட்ட தரியா? எதுக்கு எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறீங்க? அவங்க வீட்டு மாப்பிள்ள தான் நானு. மாப்பிளையா? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இவன் என் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிற லக்ஷ்மிக்காக தான் வந்திருக்கான். ஆமா, நான் இவளுக்காக தான் வந்திருக்கேன். இவ தான் என் பொண்டாட்டி லக்ஷ்மி. இவ தான் என்னோட அழகி. நடுவுல பூந்து இந்த சித்தி மாமியார் தான் கெடுக்குறாங்க. பல்வேந்தர், உனக்கு மரியாதை கேட்டோம். ஒழுங்கு மரியாதையோ பேச, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன். ஜாக்கிரதை. நீ தாராளமா கூப்பிட்டுக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன். இவ லக்ஷ்மியோட தங்கச்சி ஷாலு. பார்த்து நிதானமா எழுந்திருங்க. ஓகே, வாங்க வீட்டுக்கு போலாம் ரிஷி ப்ரோ. ஓகே, வீடா? வீட்டுக்கு போய் என்ன பண்றது? அங்கதான் லக்ஷ்மி இல்லையே. என்ன பண்ண சொல்லு. லக்ஷ்மி அங்க இல்லடா. அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. ரிஷி ப்ரோ, வீட்ல மாமா. நான் வீட்டுக்கு வரல. ரிஷி ப்ரோ, சொல்றத கேளுங்க. வீட்ல மாமா இருக்காரு, மாமி, பாட்டிமா எல்லாரும் அங்க உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம் ப்ரோ, ப்ளீஸ். எனக்காக வெயிட் பண்றாங்களா? எல்லாம் ரொம்ப சேடா இருப்பாங்க. டாட், பாட்டி, மாம், அத்தை எல்லாரும் ரொம்ப சேடா இருப்பாங்க. எல்லாரையும் நான் எம்பாரஸ் பண்ணிட்டேன்டா.
ஆயுஷ், லக்ஷ்மி என் கூட இருந்திருந்தா, இன்னைக்கு லக்ஷ்மி என் கூட இருந்திருந்தா எனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டா. என் முன்னாடி வந்து நின்னு இருப்பா, எனக்கு ஷீல்டா இருந்திருப்பா, கவசமா வந்து நிப்பா, எனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு லக்ஷ்மியும் என்ன திட்டிட்டா, திட்டிட்டு கிளம்பிட்டா. சொல்ல நான் என்ன பண்றது? என்ன எப்பவும் காப்பாத்துறவளே என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன யாரு காப்பாத்துவா? அது பலு, என்ன? பாய்க்கு வந்தது உளராத, புரியுதா? இங்க பாரு, இவரு நேஹாவுக்காக ஒரு வரன் கொண்டு வந்திருக்காரு, புரிஞ்சுதா? இவளுக்காகவா? இந்த நேகாவை யாரு கட்டிக்க போறா? இவளுக்காக தான் வந்திருக்கீங்களா? அப்ப பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நானும் கார்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. நானும் லட்சுமி லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அறிவு கெட்டவனே, உனக்கு மரியாதை கெட்டுரும். உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. என் அக்காவை விட்டுரு. நீ முதல்ல இங்க இருந்து போ. போடா. நான் அக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், வாய மூடு. போடா, முதல்ல இங்க இருந்து வெளிய போ. போடா இங்க இருந்து. கொஞ்ச நேரம் இருங்க. இந்த கார்டை லட்சுமி, இந்த கார்டை நீ பாரு. படிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னத்துக்காக வந்து சொல்லிட்டு போறேன். அட ஷாலு, மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பையன் எப்பவுமே இப்படிதான். அவன் இது ஒரு சொல்றத- வீடா? நல்ல அருமையான குடும்பம்னு பார்த்தா இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ரவுடி பையன் வீட்டுக்குள்ள வரான், அவனை நீங்க விரட்டி அடிக்கிறீங்க. அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறான். இந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஒருவேளை பண்ணுங்க, முதல்ல அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க. அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என் பேரை நான் கெடுத்துக்க விரும்பல. அவங்க பணக்காரங்க, நல்ல ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவன் அங்க வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. முதல்ல இவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். ஒரு பணக்கார வீட்டுல ஒரே பையனுக்கு மனைவியா போவான். நான் உண்மையை தான் பேசுவேன், பையனை பத்தி மறைக்க மாட்டேன். உண்மையை தான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். இல்ல போகாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப நான் என்ன பண்றது? வாங்க வாங்க, என் கூட வாங்க, போலாம். இல்ல ஆயுஷ், நீ சொல்லு, என்ன யாரு காப்பாத்துவா? நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? லக்ஷ்மி, என்ன தொடாத. ப்ரோ ப்ரோ, என்ன என்ன பண்றீங்க ரிஷி ப்ரோ? கொடுங்க, போதுங்கறல்ல. டிராப் இட் மேன். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இருந்தது கிடையாது. கம் ஆன் ரிஷி ப்ரோ, ஏன் இப்படி பண்றீங்க? இதால உங்க வலி குறைஞ்சு போயிடுமா என்ன? அப்ப எப்படிதான் குறையும்? சொல்றா, எப்படி குறையும்? என் வலி குறையவே மாட்டேங்குது. உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுல்ல, அத மட்டும் நீங்க அடக்காதீங்க. அது அப்படியே வரட்டும். நீங்க நல்லா அழுதுருங்க ப்ளீஸ். ஆயுஷ், நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க. இங்க பாருங்க, உங்க முன்னாடி ஹேண்ட ஒண்ணு சேர்க்கிறேன். என் பேச்ச லிஸ்டன் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வாக்கு கொடுக்கறேன், உங்க பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மத்த விஷயங்களை நீங்க பாத்துக்கங்க. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. தங்கமான பையன், அவனை கட்டிக்க நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. எதை செய்யணுமோ அதை சீக்கிரமா செய்யுங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. நான் போயிட்டு வரேன். oh my god, பையன் எப்படி இருப்பான், ஃபேமிலி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன். ஆனா பண்டிதர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம், மாம், இந்த பையன் ஒரு லாட்டரி, கையை விட்டு நழுவ கூடாது. அதோட நான் அப்ராட்ல வாழ்வேன். ஜஸ்ட் இமேஜின், உங்களாலயும் அங்க வர முடியும். லைஃப் செட் ஆயிடும். மாம் ப்ளீஸ், ஏழ்மை நிறைய பார்த்தாச்சு. ப்ளீஸ் மாம், இதுக்கு மேல இந்த ஏழ்மை வேண்டாம், இல்லனா லைஃப் பாழாயிடும். ப்ளீஸ் எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணி வைங்க. ஐ பெக் யூ மாம், ப்ளீஸ் அவனை எனக்கு கட்டி வைங்களே.
பாத்து பாத்து மெதுவா வாங்க. ரிஷி ப்ரோ பாத்து மெதுவா. மாமா என்ன? சாரி, நான் விழுந்துட்டேன். நீ எப்பவோ விழுந்துட்ட. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால உன்னை தூக்க முடியாம போனதுதான். மாமா என்ன நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இவரு ரிஷி ப்ரோ மாமா. யூனோ, எப்ப பசங்க தோலுக்கு மேல அதுலயும் அப்பாவை விட உயரமா வளர்ந்துடுறாங்களோ, அப்ப அப்பா மனசுல ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். அப்பா மனசுல ஒரு விதமான தைரியம் வரும். ஆஹா, என் பையன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்பிக்கை வரும். அதே மாதிரி என் தோல்ல இருக்கிற சுமைகளை நீ சுமப்பன்னு நினைச்ச. ஆனா நீ அப்படியே அதுக்கு எதிர்மாறா இருக்கியடா. என்னோட தோல்ல இன்னும் பாரத்தை ஏத்தி வச்சிட்டியடா. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. எப்ப நீ பிசினஸ் மேல மேல முன்னேத்தி கொண்டு போனியோ, அப்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். உன்னால என் பேர் ஒட்டுமொத்த உலகத்திலையும் பிரபலமாகும் நினைச்சேன். ஆனா அதுக்கு நேர்மாறா நீ நம்ம குடும்பத்திலேயே என்னோட, உன் உயிரான அம்மாவோட, நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா. இப்ப கிரண் என்னடா யோசிப்பா? என்ன பத்தி, உன்னை பத்தி என்ன யோசிப்பா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறபடியா உன்னை நாங்க வளர்த்தோம். நம்ம கலாச்சாரத்தையே கெடுத்துட்டியடா. ஏதோ உன்னோட நல்ல நேரம் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மாம், ஜஸ்ட் இமேஜின், உங்க பொண்ணு ஃபுல் லைஃப் சந்தோஷமா இருப்பா. இத தாண்டி என்ன வேணும்? நீங்களும் கடவுள்கிட்ட எந்த விஷ் தானே கேக்குறீங்க? இதுதான் என்னுடைய ட்ரீம். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். நேஹா, மவுத் க்ளோஸ். அவுலடி நீ உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் லக்ஷ்மியை அந்த பொறுக்கிக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. லட்சுமி அக்காவும் மாமாவும் இப்பவும் ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப ஏன் பிரிஞ்சு வாழ்றாங்க? ஓவர் ஸ்மார்ட். நீ வாய மூடு. இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மாவை பாடுறா. லக்ஷ்மிக்காக நீ ஜெயில போய் உட்கார்ந்தப்பவே இவளுக்கு மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் நிலைமை மோசமாயிடுச்சு. அதே இந்த குற்றத்துக்காக மட்டும் நீ ஜெயிலுக்கு போயிருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரிஷி, ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமானவன் ஆயிட்ட? ஒரு காலத்துலனா உன் பேரை சொன்னாலே பெருமைப்படுவேன்டா. எல்லார்கிட்டயும் வேற பெருமையா சொல்லிக்குவேன். ரிஷி ஓபரா என்னோட மகன்னு சொல்லிக்குவேன். இப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வெக்கப்படுறேன். இவன் இந்த ரிஷி ஓபரா என் மகனா? அண்ணா 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 ப்ளீஸ். நோ, இவன் எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான், எல்லாரோட கௌரவத்தையும் தொலைச்சிட்டான். அப்பா மகன்ற உறவை ஒட்டுமொத்தமா முறிச்சிட்டான். அம்மாங்கிற உறவையும் தான். மாமி, இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நிலைமைய பாத்தீங்களா? நம்ம பேசுறது கூட அவனுக்கு புரியாது. மாம், மாம், நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ரிஷி, மாம், ஐ நோ நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன், வலி குறையும் நினைச்சேன். பட் மாம், வலி அதிகமாயிடுச்சு. என்னோட நிலைமை உங்களுக்கு புரியுதுல்ல? நான் தப்பு செஞ்சிருக்கேன் மாம். அதை நினைச்சு நினைச்சு மூளை குழம்புது. எப்படி, ஏன், எதுவுமே எனக்கு புரியல. பட் தப்பாயிடுச்சு. டாடி, மாம்,
நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் மாம். பட் ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ப்ளீஸ் மாம். டாட், நான் உங்களோட பையன் தானே, நான் உங்களோட மகன் தானே. மாம், நீங்க என்ன நேசிக்கிறீங்க தானே? என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன உங்களை விட்டு விலக்கிடாதீங்க மாம். ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல